திருக்குரான் வசனங்களை எடுத்து வைத்து அந்த சொல்லுடைய அர்த்தத்தையும் பார்ப்பதோடு இதுவரை படித்த நம்ம சர்ஃபையும் அதனுடைய சொல் அமைப்புகளையும் நம்ம அறிந்து வருகிறோம். இனிமேல் நம்ம சர்ஃப் ஓரளவுக்கு படித்திட்ட காரணத்தினால இன்று முதல் உங்களுக்கு வெள்ளி சனி 2 நாட்கள் குரானில் இருந்து என்ன செய்வோம், அதனுடைய அர்த்தத்தையும் உங்களுக்கு சொல்லி தருவோம். அதோட அந்த சொல்லு எதிலிருந்து பிறந்தது, அதில் உள்ள இது வரைக்கும் படித்த இலக்கணம் அதில் என்ன இருக்குது என்பதையும் பார்ப்பதற்கு வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களாக நம்ம எடுத்துக்கொள்வோம். கடைசியாக இந்த பாடத்தை நம்ம எங்கே விட்டோம் என்று சொன்னால், சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தில் 44வது வசனம் வரைக்கும் பார்த்துவிட்டு 45வது வசனத்தில் இந்த வஸ்தஈனூன் இருக்குல்ல, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். வஸ்தஈனு வாவு ஒன்று, இஸ்தஈனு ஒன்று. இஸ்தஈனூட அந்த வாவு சேர்ந்ததுனால அந்த அலிஃபு என்ன செஞ்சிடும், உச்சரிப்பு போயிடும், எழுத்தில் இருக்கும். ஆனால் அப்போ இஸ்தஈனு, அதாவது வஸ்தஈனு, இது ஏவல் வினை. இதை நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்ததாக பிஸ்ஸபுரி, இந்த வார்த்தை நமக்கு தெரிஞ்சதா என்று சொன்னால் தெரிந்தது தான். ஏன்னு கேட்டால் இது சபுரு, சபர என்றால் பொறுத்து கொண்டான், பொறுமையை மேற்கொண்டான் என்கிற அந்த சபர என்ற சென்ற கால வினை சொல்லுக்கு மஸ்தர் சபருன், பொறுமை. சபர என்றால் பொறுமையை மேற்கொண்டான், சபுருன் என்றால் பொறுமை அல்லது பொறுமையை மேற்கொள்ளுதல் என்கிற அர்த்தம். இப்போ சபுருங்கிற வார்த்தையில் இந்த அல் சேர்ந்ததுனால அஸ்ஸபுரி, அது தன்வீன் வரல, அஸ்ஸபுரி சபுரின் என்று இருக்கும். அஸ்ஸபுரி இந்த பி வந்ததுனால நம்ம நேற்று படித்த பாடத்தில் வந்திருக்கல, பி வந்தால் என்ன செய்யும், ஜர்ரு செஞ்சிடும். பிஸ் சபுரி, சபுரை கொண்டு உதவி தேடுங்கள். வஸ்தஈன் உதவி தேடுங்கள். பிஸ் சபுரி பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள். அப்போ இந்த வார்த்தை நம்ம படித்த வார்த்தையாக வந்துடுது. அதுக்கப்புறம் சலாத்தி, இந்த சலாத்துங்கிறது நம்ம படிக்காத விட்டுருவோம். இன்னஹா இது படிக்காத விட்டுருவோம். இல்லை கபீரத்துன், இதில் கபீரத்துங்கிற சொல்லு நம்ம படித்த சொல்லு தான். எப்படி படித்த சொல்லுன்னு சொன்னால், இந்த லாம் எடுத்துருங்க. லா சும்மா உறுதிக்காக சேர்க்கறது. லாவை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கபீரத்துன், கபீரத்துங்கிற சொல்லு நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சிருக்கிறோம். கபுர, கபுரன்னா பெரிதாக ஆனது. அதிலிருந்து ஃபைலுன், ஃபைலுன் எதுக்கு வரும், இஸ்முல் ஃபாயிலுக்கு வரும். கபீருன் பெரியது, கபீரானி கபீரூன, கபீரத்துன், கபீரத்துன்னா பெரியது, பெண்பாளுக்கு உள்ளது. கபீர் என்றால் ஒரு ஆம்பளைக்கு கபீர் என்று சொல்லுவோம். ஒரு பொம்பளைக்கு பேர் வைக்கிறார் இருந்தால் கபீரான்னு சொல்லுவோம். இப்போ கபீர் என்றால் பெரியவன், கபீரத்து என்றால் பெரியவள். இது நம்ம ஏற்கனவே படித்த ஒரு அமைப்பு தான். இஸ்முல் ஃபாயில் ஃபாயில்ங்கிற மாதிரியும் வரும், ஃபைல் என்ற மாதிரியும் வரும். ரஹீமு, அலீமு அந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போ கபீரத்துன் என்றால் பெரியவள். பெரியவள் என்று பெண்களுக்கு தான் சொல்லுவாங்க, பெரியது என்கிறதுக்கும் சொல்லுவாங்க. அரபியில் அந்த வித்தியாசம் கிடையாது. ஆண்பால் பெண்பாலுக்கு, பெண்பாலுக்கு உள்ளதை தான் என்ன செய்வாங்க, அகிரிணைக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ கபீரத்துன்றா பெரியது, இந்த சொல்லு நம்ம அறிந்த சொல்லு தான். அதுக்கப்புறம் இல்லா, இல்லாண்டா தவிரன்ற அர்த்தம் தெரிஞ்சது. இருந்தாலும் இதனுடைய இலக்கணத்தை நம்ம படிக்கலை. அலா, இதை நம்ம இன்னும் படிக்கலை. அல் ஹாஷியின், இந்த அல் ஹாஷிங்கிற சொல்லு நம்ம படித்த சொல்லு தான். படித்த சொல்லுன்னா இதனுடைய இலக்கணத்தை படிச்சிருக்கிறோம். ஹஷா, ஹே ஷீன் ஐன், இந்த ஹஷா என்பதனுடைய இஸ்முல் ஃபாயில் ஹாஷியுன். ஹஷா என்றால் பணிந்தான், ஹாஷியுன் பணிபவன், பணியக்கூடியவன். அந்த ஹாஷியுன் என்பதுக்கு ஜம்மு எப்படி வரும், ஆலிமுன் ஆலிமானி ஆலிமூன, ஃபாயிலுன் ஃபாயிலானி ஃபாயிலூன, அந்த மாதிரி சொன்னால் ஹாஷி ஊன. ஹாஷி ஊன் என்றால் பணியக்கூடியவன், ஹாஷி ஊன என்று சொன்னால் பணியக்கூடியவர்கள். இந்த அலாங்கிற வார்த்தை ஜர்ரு செய்யும். அதனால என்ன வந்துருச்சுன்னா, இந்த அலான்னு வந்திருக்கல முன்னாடி, இந்த அலாங்கிற சொல் வந்துச்சின்னு, இதை நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். அலா என்று வந்துச்சின்னு சொன்னால் ஹாஷி ஊன என்று இருந்தது ஹாஷி ஈனன்னு மாறிக்கணும் ஜர்ரு செய்யும்போது. அப்போ ஹாஷிங்கிற சொல்லு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிற இஸ்முல் ஃபாயில் அமைப்பு படித்தோம்ல, 3 எழுத்து சொல்லு, அதில் உள்ள ஒரு சொல்லு என்று வழங்கி கொடுக்குறோம்.
அடுத்ததாக நல்லதின விட்டுருங்க, அது ஒன்று படிக்கலை. எலுன்னூனன்னு இருக்குது. இந்த எலுன்னூனங்கிறது என்னது என்றால் இது வருங்கால வினை, நம்ம படித்தது தான். இது லனன்னு இருக்கும். லனன என்றால் நினைத்தான், எண்ணினான், கருதினான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? லனன என்று சொல்வார்கள். அது லனனன்னு சொல்லக்கூடாது. ஒரு எழுத்து ரெண்டு அடுத்தடுத்து வந்தால் சத்து பண்ணி சொல்லணும். அப்போ லனன என்பதை லன்ன, அது மாதிரி எலுன்னு என்று சொல்வதற்கு பதிலாக எலுன்னு, அது ஒருமை. எலுன்னுன்னா கருதுகிறார்கள் அல்லது கருதுவார்கள், எண்ணுகிறார்கள் அல்லது எண்ணுவார்கள். அப்போ எலுன்னு, எலுன்னானி, எலுன்னூன. இது லன்ன என்பதனுடைய வருங்கால வினையை எடுத்து அதனுடைய படற்கை ஆண்பால் பன்மை தான் இந்த வார்த்தை. எலுன்னு, எலுன்னானி, எலுன்னூன. இது ஒரு தெரிஞ்ச சொல்லு. அதுக்கப்புறம் அன்னகும், அண்ணன்னு ஒரு சொல் இருக்குது, ஹும் ஒரு சொல் இருக்குது. அண்ணங்கிறது இதனுடைய சட்டம் ஒன்று படிக்கலை, ரெண்டு சொல் இருக்குன்னு விளங்கிக்கிறோம். அடுத்ததாக முலாக்கூன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த முலாக்குங்கிறது என்ன என்று சொன்னீங்கன்னா இது நீங்கள் படித்தது தான். கொஞ்சம் கவனமாக பார்த்தா நீங்கள் என்ன அமைப்புன்னு உங்களுக்கு விளங்கிக்கிறோம். இது என்ன அமைப்பு என்றால், இந்த முலாக்கூன்னு இருக்குல்ல, இந்த முலாக்கு என்பதனுடைய அசல் முலாக்கூன. இந்த கூ இருக்குல்ல, அந்த கூவுக்கு பிறகு என்ன இருக்கு? நூன் இருக்கும். நூன் எதனால இருக்குன்னு கேட்டால் லாக்கையன்னு சொல்றீங்க. லக்கியன்னு இருக்குது. அந்த லக்கிய என்கிற ஒரு சொல்ல ஃபாலன்னு மாற்றினீங்கன்னு வைங்க, எப்படி வரேன்? லாக்கையன்னு வரும். லாக்கான்னு சொல்லிட்டோம்னா வருங்காலம் யுலாக்கின்னு வந்துடும். அதனுடைய இஸ்முல் ஃபாயில் எப்படி சொல்லணும்? முலாக்கியும். லாக்கான்னா சந்தித்தான், முலாக்கியும் சந்திக்கக்கூடியவன். முலாக்கியும் சொல்லக்கூடாது, முலாக்கியும் அசலில் இருக்கு, அது முலாக்கின்னு வந்துடும். அப்போ முலாக்கியானி முலாக்கூனா சந்திக்கக்கூடியவர்கள். முலாக்கூனங்கிறத நூன் இந்த ரப்பு என்கிறதுல இலாபத்து செஞ்சதுனால அது போயிடுச்சு. எது போயிடுச்சு? இது உங்களுக்கு இலாபத்து சட்டத்தில் சொல்லியிருக்கணும். இலாபத்து செய்கிறதா இருந்தால் என்ன செய்யும்னு கேட்டால், முதல் எழுத்தில் உள்ள தன்மீன் போயிடும். இருமையாக இருந்தால் அதில் உள்ள நூனு போயிடும். பன்மையாக இருந்தால் அதில் உள்ள நூனும் போயிடும். உதாரணமாக கிதாபுன்னா ஒரு கிதாபு, ஜெயிதுடைய கிதாபுன்னு சொல்கிறீங்க. எப்படி சொல்லணும்? கிதாபு ஜெயிதின். கிதாபுன் என்ற அந்த தன்மீனை கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு நூனை காலி பண்ணிவிட்டு கிதாபு ஜெயிதின் இப்படி சொல்லுவோம். சரி, இந்த கிதாபை ரெண்டு கிதாப் ஆக்கிட்டோன்னு வைங்க, கிதாபானி ஜெயிதின். ஜெயிதுடைய ரெண்டு கிதாபுன்னு சொல்கிறோன்னு வைங்க. இப்போ என்ன செய்யணும்? அந்த கிதாபானியில் உள்ள நூனையும் போய்க்கிடணும், இருமையில் உள்ள நூனும் போயிடும். கிதாபா ஜெயிதின், ஜெயிதுடைய இரு கிதாபுகள் அப்படின்னு வந்துடுது. அந்த மாதிரி தான் அப்போ முலாக்கூனன்றதுல வருதுல்ல, ஜம்மு வருது. இந்த ஜம்முல உள்ள நூன் என்னவாயிருன்னா முலாக்கூனா சந்திக்கக்கூடியவர்கள். முலாக்கூன ரப்பகும், தங்கள் இறைவனை சந்திக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற இடத்துல அதை இலாபத்து பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா முலாக்கு ரப்பிஹிம். இந்த முலாக்கு என்பதை ரப்புல இலாபு செஞ்சுட்டாங்க. இலாபு செஞ்சது எப்படி நமக்கு தெரியுது? இந்த ரப்பியில் ஜர்ரு வந்திருக்குல்ல, ஜர்ரு வர்றதா ஏதோ காரணம் வேணும்ல, இலாபத்து தான் காரணம். ரப்புன்னு வராமல் ரப்பன்னு வராமல் ரப்பின்னு வருதுன்னு சொன்னால் அந்த முலாக்குவை கொண்டு இங்கே இலாபத் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இலாபத் செஞ்சால் ரெண்டு ரிசல்ட் வரும். முலாஃப் இலைஹிக்கு ஜர்ரு வர்றேன். முலாஃபில் ஒருமையாக இருந்தால் தன்மீன் போயிடும், இருமை பன்மையாக இருந்தால் அதில் உள்ள நூனும் போய்விடும். அப்போ முலாக்கூ ரப்பிஹிம்ன்றது முலாக்கூன ரப்பஹும் என்று இருந்தது தான் நூனை கட் பண்ணி விட்டு இலாப செஞ்சு விட்டாங்க, முலாக்கூ ரப்பிஹிம். அப்போ இந்த முலாக்கூ என்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால் லக்கிய என்கிற சொல்லில் இருந்து, லக்கிய லாமு காஃபிய, லக்கிய என்ற சொல்லில் இருந்து ஃபாஅலன்னு மாற்றினோம்னா எப்படி வரும்? லாக்கையன்னு வரும். லக்கியன்னா 3 எழுத்து சொல்லு, அது 4 எழுத்தா மாற்றலாம்ல, அல அந்த மாதிரி. அப்போ லாக்கையன்னு வந்துடும். லாக்கையன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது, லாக்கான்னு தான் சொல்லணும். லாக்கையன்னா லாக்கா,
வருங்காலம் யுலாக்கியு, யுலாக்கியுன்னு சொல்லக்கூடாது, யுலாக்கின்னு சொல்லணும். அப்போ யுலாக்கின்னு சொல்லிட்டீங்கன்னா அதனுடைய இஸ்முல் ஃபாயில் எப்படி வரேன்? இஸ்முல் ஃபாயில் 4 எழுத்துக்கு வர்றதா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் லம்பு செஞ்ச மீமை வச்சா இஸ்முல் ஃபாயில் ஆகிடும். இப்போ அஸ்லமண்டா முஸ்லிமுன், சல்லமண்டா முசல்லிமுன், சாலமண்டா முசாலிமுன், நாஃபக்கண்டா முனாஃபிகுன். அப்போ மீமுக்கு லம்பு செஞ்சோம்னா இஸ்முல் ஃபாயில் ஆயிரும். அப்போ யுலாக்கின்னு இருக்கிறதுல லம்மு செஞ்ச மீமை போட்டிங்கன்னா முலாக்கியுன், முலாக்கியுன் இது இஸ்முல் ஃபாயில். இந்த முலாக்கியுன் என்று சொல்லக்கூடாது. எப்படி தான் சொல்லணும்? முலாக்கியுன் என்பதை முலாக்கின் என்று சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டால் முலாக்கியுன் இருக்குல்ல, அந்த முலாக்கியுன் என்பதை நீங்கள் உடைச்சி எழுதுங்க. தன்வீனுக்கு பதிலாக அந்த முலாக்குங்கிறது ஜம்மா இருக்கிறது, ஜம்மை மறந்துருங்க. இப்போ உரிமையாக எழுதுங்க. உரிமையாக எழுதுனீங்கன்னா எப்படி வரேன்? முலாக்கியுன், முலாக்கி காஃபு கசர் வச்சுக்கிறங்க, அப்புறம் ஒரு ஏயை போடுங்க, அப்புறம் ஒரு நூனை போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா என்னவாயிரும்? முலாக்கியுன் என்று வரும். முலாக்கியுன் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்? 2 சுக்குன் இந்த இடத்துல வர வேண்டி வந்துடும். எப்படி 2 சுக்குன் வருது? முலாக்கின் மீமுக்கு லம்பு போட்டிங்கன்னா, மீமுக்கு லம்பு போட்டிங்க, அப்புறம் லாம்பு போட்டிங்க, முலான்னு வந்துருச்சு. அப்புறம் முலாக்கி, அப்புறம் ஏய் லம்பு போட்டிங்க, அப்புறம் முலாக்கியுன், முலாக்கியுன் வந்துருச்சுல. இதுதான் இஸ்முல் ஃபாயில். அதாவது முகாரிமுன், முனாஃபிகுன் மாதிரி இருக்கா? முனாஃபிகுன், முசாலிஹுன், முஜாஹிதுன், அந்த மாதிரி லாக்க எவ்வளோ முலாக்கியுன் வந்துடுது. அது இல்லத்து இல்லாத எழுத்தாக இருந்தால் பஞ்சாயத்து இல்லை. ஆனால் அந்த இல்லத்துறை எழுத்தாக இருக்குது. இல்லத்துறை எழுத்தாக இருக்குமே ஆனால் கியூ என்று வந்துச்சின்னு சொன்னால் அந்த ஏக்கு லம்ம கொடுக்காம என்ன செய்யணும்? அதை சுக்குனாக்கி விட்டுறணும். சுக்குனாக்கிட்டீங்கன்னா என்ன வருது? சுக்குன் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் முலாக்கீன் என்று வந்துடும். இந்த சுக்குன் கொடுத்தீங்கன்னு வைங்க, முலாக்கீன் அந்த மாதிரி வந்துடும். முலாக்கீன் என்று வந்துச்சின்னு சொன்னால் ஏக்கு ஒரு சுக்குனு, நூனுக்கு ஒரு சுக்குனு. அப்போ என்னவாயிரும்? முலாக்கீன் என்பது முலாக்கின், முலாக்கியானி, முலாக்கூன. அந்த முலாக்கூனை தான் என்ன செய்யுது? முலாக்கூ ரப்பியும் வந்திருக்குது. அப்போ முலாக்கூ ரப்பியும் அன்னகும். அடுத்த சொல்லி என்னது? அன்னகும். அன்னகும்ல வாவு ஒன்று இருக்கிறது, இன்னும் அர்த்தம் அண்ணன் ஒன்று இருக்கிறது, அது நமக்கு தெரிஞ்ச சொல்லுதான். ஹும் அது லமீர் இருக்கிறது, அன்னகும் வரைக்கும் அது இருக்குது. அடுத்தது இலைஹி. இலைஹி என்பதில் இலாண்டு ஒன்று இருக்கிறது, ஒரு ஏ ஒன்று இருக்குது. இலாண்டு ஒன்று இருக்குது, ஒரு ஏ ஒன்று இருக்குது. இந்த இருக்குவாங்களேன், முலாக்கு ரப்பியும் அன்னகும் இலைஹி. இந்த இலைஹி என்பதை நம்ம இன்னும் படிக்கிறோம். இந்த 19 சொல்லு படித்தோம்ல, இந்த 19 ஜர்ரு செய்கிற எழுத்து இருக்குண்டு, அதில் ஒரு எழுத்து தான் இலாங்கிறது. அதை பார்க்க அந்த சொல்லு படிக்கும்போது எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி வரும்போது இலாவும் அந்த ஹேயும் சேர்த்துருக்கு. இலை ப்ளஸ் ஹீன்னா அவன் பக்கம்னு அர்த்தம். இதை விட்டுருங்க. நமக்கு நம்ம ராஜிவூன். இந்த ராஜிவூன்கிறது என்னது? நீங்கள் படித்தது தான். என்ன படித்தது? ரஜா. 3 எழுத்து சொல்லு ரஜா. ரஜா என்பதனுடைய இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும்? ராஜி உன், ராஜி உன் என்று வரும். அதுக்கு பன்மை எப்படி வரும்? ராஜி உன், ராஜி ஆனே, ராஜி ஊன. அப்போ ரஜா என்றால் திரும்பினான், ராஜி உன் திரும்புகிறவன், ராஜி ஊன திரும்புகிறவர்கள், திரும்பக்கூடியவர்கள், திரும்புபவர்கள், அனைவரும் அவனிடத்தில் திரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு வருது. இப்போ ரஜா என்பதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் ராஜீவனுக்கு அர்த்தம் தெரிஞ்சு போயிடும். ரஜான்னா திரும்பினான். ரஜாவுக்கு அர்த்தம் சொன்னோன்னு உங்களுக்கு ராஜீவனுக்கு தெரிஞ்சிருமா இல்லையா? தெரிஞ்சிடும். ஏன் தெரிஞ்சிடும்னா உங்களுக்கு இஸ்முல் ஃபாயில் நம்ம படிச்சிருக்கிறோம். ரஜாங்கிற 3 எழுத்து சொல்லுக்கு இஸ்முல் ஃபாயில் ராஜிவுன் ஒருமை. ராஜிவுன், ராஜானே, ராஜிவுன. இது நீங்கள் சொன்ன படித்த சொல்லு தான் வருது. அதுக்கப்புறம் யான்னு ஒன்று வருது. யா கூப்பிடுறதுக்கு உள்ளது. இந்த சட்டத்தை நம்ம படிக்கலை. பனி இஸ்ராயில். இந்த பனி இஸ்ராயில்ங்கிறத ஒரு நம்ம படிச்சிருக்கிறோம். ஏன்னு கேட்டால் இந்த இஸ்ராயிலில் இஸ்ராயிலின்னு தான் வரணும், இலாப்பை செஞ்சதுனால. இஸ்ராயிலன்னு ஒரு தன்மையும் வரல. ஏன் வரலன்னு கேட்டால் இது வேற்றுமொழி சொல்லு. இஸ்ராயில்ங்கிற சொல் வேற்றுமொழி சொல்லாக இருக்கிறதுனால இஸ்ராயில என்று தன்மீன் இல்லாமல் வந்திருக்கிறது. இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். அது பேர் தானே, அர்த்தத்துக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் உதுக்குரு.
இந்த சொல்ல எப்படி இருக்கு? உதுக்குரு அலிஃபுக்கு லம் இருக்கும், உதுக்குருன்னு சொல்லி. ஆனால் அந்த லம்மு நம்ம போட மாட்டோம். ஏன் போட மாட்டோம்னு கேட்டால், நம்ம சேர்த்து படிக்க போகிறோம். இஸ்ராயில் லதுக்குருன்னு படிக்க போகிறோம். அந்த அலிஃபுக்கு லம்மு வைக்கிறது எப்போ நம்ம லம்மு வைக்கணும்னு சொன்னால், யாபனி இஸ்ராயில் மூச்சை விட்டுட்டீங்க, அப்புறம் அது தனியாக சொல்ல நினைக்கிறீங்க. எப்படி சொல்லணும்? ஊதுக்குரும்பீங்க. நீங்கள் தனியாக சொல்ல நினைக்கல, சேர்த்தா சொல்ல படிக்க நினைக்கிறீங்கன்னா யாபனி இஸ்ராயில் லது குருன்றீங்க. அப்போ லது குருன்னு படிக்கும் பொழுது அந்த சுக்கூனுக்கு வாசிக்கிறதுக்கு இந்த லாம் இருக்கிற காரணத்தினால அந்த அலிஃபு நமக்கு தேவையில்லை, எழுத்தில் இருக்கும். எழுத்தில் ஏன் இருக்கும்னு கேட்டால், நம்ம இஸ்ராயில் என்பது நிப்பாட்டிட்டு வைங்க, அப்போ வாசிக்கிறதுக்கு அந்த அலிஃபு தேவைப்படும். அப்போ ஊதுக்குருன்னு படிச்சுக்குவோம். அப்போ யாபனி இஸ்ராயில் லதுக்குரு நீங்கள் இருக்குது, லதுக்குரு, இது ரெண்டையும் சேர்த்தா லதுக்குரு தானே, லதுக்குரு என்று இருக்கிறது. ஆனால் லதுக்குரு நம்ம சொல்லாமல் எப்படி செய்வோம்? யாபனி இஸ்ராயில உதுக்குரு, இப்படி உடைச்சி பார்த்தா நமக்கு சட்ட கண்டுபிடிக்கணும். உதுக்குருங்கிற சொல்லி என்ன என்று பார்த்தீங்கன்னா, தக்கரை என்றால் நினைவு கூர்ந்தால். திக்ரெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அல்லாவை திக்ரு செய்தல்னா நினைவு கூறுதல். அப்போ தக்கரை என்று சொன்னால் நினைவு கூர்ந்தான் என்று அர்த்தம். தக்கரவுலேருந்து வருங்காலம் என்ன? எது குரு, நினைவு கூறுவான். அந்த நினைவு கூறுவான் என்பதனுடைய முன்னிலை ஏவல் என்ன? ஊதுகுர், தது குருன்னு இருக்கும். அதில் தே எடுத்துட்டு அந்த காப்புக்கு லம்மு இருக்கிறனால அலிஃபுக்கு லம்ம கொடுத்துடணும். ஊதுகுர், நீ நினைவு கூறுவாயாக. ஊதுகுரா, நீங்கள் இருவரும் நினைவு கூறுங்கள். உதுக்குரு, நீங்கள் எல்லாரும் நினைவு கூறுங்கள். இஸ்ராயேல் மக்களே உதுக்குரு. அப்போ உதுக்குருங்க தக்கரை என்பதற்கு தக்கரண்டா பேசினான்ற அர்த்தம் இருக்கிறது, சொன்னான்ங்கிற அர்த்தம் இருக்கிறது, மனசால் நினைத்தான் என்ற அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல நினைக்கிறது தான். என்ன நியமத்தை நினைத்து பாருங்கள் வருதுல. அப்போ உதுக்குரு, நீங்கள் நினைவு கூறுங்கள். எதை நினைவு கூறுங்கள்? நியமத்தி. நியமத்தி என்றால் அருட்கொடை, அல்லாஹ்வுடைய அருட்கொடை இருக்குல்ல, அதுக்கு நியமத்தும்பாங்க. அந்த நியமத்து என்பதில் எனது நியமத்துன்னு சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? ஏஐ சேர்க்கணும். நியமத்தி உதுக்குரு, இது முன்னிலையில் ஏவல் வினை, ஆண்பால் பன்மை. நியமத்தி, எனது நியமத்து. எனது நியமத்துன்னு சொல்லும் பொழுது அந்த ஏஐ சேர்த்துருவோம். நியமத்தி என்ற சுக்கூன் தான் இருக்குது. இல்லை, நியமத்தின்னு அந்த ஏக்கு என்ன இருக்கு? சுக்கூன் இருக்கும். இந்த சுக்கூன் இருக்கும் பொழுது இந்த அல்லத்தி நீங்கள் சேர்க்குறோம்ல, நியமத்தி என்றதை நிப்பாட்டிட்டீங்கன்னு வைங்க, அதை எப்படி படிக்கணும்? நியமத்தி தான். உதுக்குரு நியமத்தியன்னு படிக்கக்கூடாது. இதோட வக்ஃபு செய்வதாக இருந்தால் உதுக்குரு நியமத்தி, எனது நியமத்தை நினைத்து பாருங்கள். நம்ம அது வக்ஃபு செய்யாமல் அந்த நியமத்தையும் இந்த அல்லத்தையும் சேர்த்தோன்னு வைங்க. அப்படி சேர்த்தோம் என்று சொன்னால் அந்த ஏக்கு சுக்கூனை ஃபத்தஹாக்கி விட்டுருவோம். நியமத்தி எல்லத்தி. உடைச்சோம்னு சொன்னால் நியமத்தி அல்லத்தி. தனியாக சொன்னால் அல்லத்தி, இந்த அலிஃபு தேவைப்படுது. அப்போ முந்தின எழுத்தோட கோர்த்தம்னு சொன்னால் அந்த எழுத்தோடைய கோர்க்க வழி இருக்கிறதுனால அலிஃபு தேவையில்லை. ஆனால் எழுத்தில் இருக்கும், வாசிக்கிறதுக்கு அந்த அலிஃபு தேவையில்லை. அப்போ நியமத்தி அல்லத்தி சேர்த்திங்கன்னா நியமத்தி எல்லத்தி. சரி, இந்த அல்லத்தி பாடம் தனியாக பார்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் அன்அம்து. அன்அம்துங்கிறது என்ன? உங்களுக்கு இந்த சொல்ல அமைப்பு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன சொல்லு என்பது உங்களுக்கு விளங்கிடும். இது என்ன சொல்லு என்றால், நூனு ஐன் மீம் நஅம. நஅம என்கிற ஒரு சொல்ல அஃஅலன்னு மாற்றினா அன்அம. நஅம என்கிற 3 எழுத்து சொல்ல அஃஅல என்கிற 4 எழுத்தாக மாற்றுவதாக இருந்தால் எப்படி வரும்? அன்அம. அன்அம என்றால் அருள் புரிந்தான். அன்அம, அன்அமா, அன்அமு அப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் அன்அம்து, அன்அம்னா. அன்அம்து என்றால் நான் அருள் புரிந்தேன். அன்அம்துனா என்ன அர்த்தம்? நான் அருள் புரிந்தேன். இப்போ இந்த அன்அம்துங்கிற நீங்கள் படித்த சர்ஃபில் உள்ளது தானே. அன்அம்துங்கிறது என்ன படிச்சிருக்கீங்க? நாம படிச்சிருக்கிறீங்க. அதில் அஃஅலவை மாத்திர அமைப்பை படிச்சிருந்தீங்க. அப்போ அதை இதை மாற்றி பார்த்துட வேண்டியது தானே. நாம என்பதை அஃஅலன்னு மாற்றினீங்கன்னா அன்அம. அன்அம என்பதனுடைய தன்னிலை ஒருமை என்னது? அன்அம்து. இது நான் அருள் செஞ்சேன். நாம இந்த அர்த்தம் குழங்கிருச்சு. அதுக்கப்புறம் அலைக்கும்.
அலைக்கும் அலாண்டு ஒன்று இருக்குது, கும் ஒன்று இருக்குது. இந்த அலாங்கிறது இந்த 19 எழுத்துன்னு சொன்னோம்ல நேற்றைய பாடங்களில், அந்த எழுத்தில் அது ஒரு எழுத்து. நம்ம அலாவை பற்றி பின்னாடி படிப்போம்ல, அப்போ படிக்கும்போது இதனோட அர்த்தம் தெளிவாகிக்கிறோம். இப்போதைக்கு அலைக்கும்னா உங்கள் மீது வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அன்னி, இதில் வாவு இருக்கிறது, ஒரு அண்ணங்கிற சொல் இருக்கிறது, என்னையை குறிக்கிறது நான்கிறது வரும்ல ஏ, அந்த ஏயும் இருக்கிறது. அன்னி என்றால் நிச்சயமாக நான் அர்த்தம். இது கூட அந்த அண்ணங்கிற பாடம் படிக்கலை, அந்த ஹரப்புடைய பாடம் படிச்சுட்டு வரும்போது இந்த அண்ணன் படிப்போம், அப்போ தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம படித்ததை மட்டும் அப்ளை பண்ணி பார்க்குறது தானே, அதை விட்டுருங்க. அப்புறம் ஃபல்லல் துக்கும். இந்த ஃபல்லல் துக்கும் என்பதை வந்து 2 சொல்லு. ஃபல்லல் துங்கிறது ஒரு சொல்லு, கும் ஒரு சொல்லு. கும் உங்களுக்கு தெரியும் அமீரில் உள்ளது, உங்கள்னு அர்த்தம். ஃபல்லல் துங்கிறது என்ன என்றால் ஃபலுல என்பதில் இருந்து ஃபஅலன்னு மாற்றினீங்கன்னா ஃபல்லல, அதுக்கு தன்னிலை சொன்னீங்கன்னா ஃபல்லல் து, ஃபல்லல் நான் வரும்ல. ஃபல்லல் துன்னா நான் சிறப்பித்திருக்கிறேன். ஃபல்லல் துன்னா என்ன அர்த்தம்? ஃபல்லல என்றால் சிறப்பித்தான், ஃபல்லல் து என்றால் நான் சிறப்பித்திருக்கிறேன். கும் உங்களை நான் சிறப்பித்தேன், உங்களை நான் சிறப்பித்தேன் அர்த்தம். அப்போ ஃபல்லளவுக்கு அர்த்தம் என்ன? சிறப்பித்தான். ஃபல்லளவுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சாலே வந்து ஃபல்லல்துக்கு அர்த்தம் தன்னால் தெரிஞ்சு போயிடும். ஏன்? நம்ம அந்த தன்னிலை சர்ஃப்லாம் படிச்சிட்டோம். சென்ற கால வினையில் தன்னிலையில் ஒருமை அது விளங்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த அலாங்கிறது மீதுன்ற அர்த்தம். இந்த 19 எழுத்தில் அது ஒரு எழுத்து, அது பிறகு பார்த்துக்குவோம். அப்புறம் ஆலமீன, இந்த ஆலமீன் என்பதனுடைய வடிவம், அசல் வடிவம் ஆலமூன. ஆலம் என்றால் உலகம், ஆலமூன் என்றால் உலகங்கள், அகிலங்கள் அர்த்தம். அதில் அலா வந்ததுனால ஜர்ரு செய்ய வேண்டியிருக்கு. ஆலமூன என்பதற்கு எப்படி ஜர்ரு செய்யணும்? ஆலமீன் என்று ஜர்ரு செய்யணும். அதனால் ஆலமீனன்னு வந்துருச்சு. ஆலமீனை என்றாலும் ஆலமூன என்றாலும் ஒரே இதுதான், அது வேற்றுமை அப்படி அடைஞ்சிருக்குது. ஆலமூன என்பது ஆலமீனை என்று வேற்றுமை அடைந்து விட்டது. இது வரைக்கும் தெரிஞ்சு சொல்லாச்சு. அதுக்கப்புறம் வத்தகுன்னு இருக்குது. இந்த வத்தகுங்கிற சொல்லு என்ன என்றால் இதுவும் நீங்கள் படித்தது தான். கொஞ்சம் கவனமாக நீங்கள் பழைய பாடத்தை மனசில் வச்சுருந்தீங்கன்னா நீங்களாகவே இது நினைஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிக்கிடலாம். கண்டுபிடிக்க முடியலைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் பிரித்து பார்க்கணும். வத்தகு வாவை விட்டுருங்க. வாவு சும்மா சேர்க்கறது தானே, வாவு தனி சொல்லி இன்னும்னு அர்த்தம். அதனால் வாவை கழிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா இத்தகு, வாவை கழிச்சா என்ன இருக்குது? வாவை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா இந்த அலிஃபு கசர் கொடுத்து தானே படிக்கணும். இத்தகு என்பது என்ன சொல்லு என்று பார்த்தீங்கன்னா இதனுடைய அசல் வந்து வக்கைய. இதனுடைய அசல் எதுலேருந்து வருது? வக்கையன்னு வரும். வாவு காஃபு ஏ, அதாவது நடுவில் மட்டும்தான் இல்லத்து இல்லாத எழுத்து இருக்குது. முதல் எழுத்தும் இல்லத்து, கடைசி எழுத்தும் இல்லது, வக்கையன்னு இருக்கிறது. வக்கைய என்பதில் வந்து வாவும் இல்லத்து எழுத்தாக இருக்குது, யாவும் இல்லத்துறை எழுத்தாக இருக்குது, நடுவில் காப்பு மட்டும்தான் இருக்குது. அந்த வக்கைய என்பதில் வந்து வக்கான்னு சொல்லுவோம். வக்கையாவில் எப்படி சொல்லுவோம்? வக்கா. எக்கியும்னா எக்கி, அப்போ தக்கி. ஒருமையை சொல்லுவோம், ஏவல் சொல்லுவோம் கி என்று சொல்லுவோம். அது வக்கா விட்டுருங்க. இந்த வக்கா என்பதை இஃப்தஅலவா நீங்கள் மாற்றணும். இஃப்தஅல, வக்கா என்பது எப்படி மாற்றுறீங்க? இஃப்தஅல என்று நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் இவ்வுத்தக்கைய, வக்கையன்னு கற்பனையில் வச்சுக்கிறங்க. வக்கைய என்பதை வந்து இஃப்தஅலன்னு மாற்றுங்க. எப்படி மாற்றணும்? வக்கைய வாவுக்கு சுக்குன போடுங்க, ஒரு தேயை சேர்க்கணும் இஃப்த அளவுக்கு. அந்த வத்தக்குள்ள அந்த தே வந்து இஃப்த அளவுடைய தே, அசல் தே கிடையாது, காஃபு மட்டும்தான் அதில் உள்ள அசல். அப்போ இவ்வு தக்கைய எப்படி வந்துடுறேன்? இவ்வு தக்கைய, இவ்வு தக்கைய, அதாவது அலிஃபு ஒன்று இருக்குது, 2 தே இருக்குது. 2 தே இருக்கா? இத்தக்க அந்த தேயில் சத்து இருக்குல்ல, அலிஃபு வந்து ஏவலுக்கு உள்ளது, அது முடிச்சு. இத்த அலிஃபு வந்து இஃப்த அளவுடைய அலிஃபுன்னு வைங்க. இஃப்த அளவுடைய அலிஃபு அந்த அலிஃபு. இந்த தே என்னன்னு கேட்டால், தே வந்து 2 தே இருக்குல்ல, அந்த 2வது தே தான் இஃப்த அளவுடைய தே. முதல் தே இருக்கு பாருங்க, அது வந்து அந்த வாவை தான் தேயாக மாற்றணும். இவ்வு தக்கையன்னு இருக்குல்ல, இஃப்த அளவா வரும்போது என்ன செய்வோம்னு கேட்டால் இவ்வு தக்கைய என்று வருவதை இத்தக்கைய என்று மாற்றி விடுவார்கள்.
அதுக்கு மட்டும் அந்த இஃப்தா அளவுக்கு மட்டும் இந்த சிறப்பு சட்டம்னு உங்களுக்கு பாடமும் நடத்தியிருக்கிறோம். அதை பிடிஎஃப்லேயும் அனுப்பியிருக்கிறோம். இஃப்தால மட்டும் என்ன செய்யும்னு கேட்டால் அது வந்து அகதண்டா இத்தகத எப்படி எல்லா இடத்தும் மாறிக்கணும். சரியா? வசனண்டா இத்தசன இவ்தசனன்னு வந்து அந்த வாவும் தேயா மாறிக்கணும். இந்த இஃப்தா அளவுக்கு மட்டும் சிறப்பு சட்டம் இருக்கிறது என்பதை இல்லத்துறை எழுத்துக்கு வரும்போது சிறப்பு சட்டம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு முன்னாடியே நம்ம நடத்தியிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இத்தக்கு என்பதனுடைய அசல் என்ன என்றால் இவ்வு தக்கைய தான் அசல் இஃப்தால. இவ்வு தக்கையங்கிறது அந்த இடத்துல வந்து இஃப்தா அளவில் மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த வாவை தேயா மாற்றி இத்தக்கையன்னு சொல்லிடுவாங்க. இத்தக்கா அதனுடைய வருங்காலம் எவுத்தகையும் அப்படி சொல்ல மாட்டாங்க, எத்தகையும். சரி, அப்போ அதில் ஏவல் வினை எடுக்க வேண்டியிருக்குது. தத்தகையும்னு முன்னிலை எடுத்துடணுமா? தத்தகையும்னு எடுத்துட்டீங்க. தத்தகையும்னு எடுத்த பிறகு ஒரு தேயை எடுத்துடுறீங்க, வருங்கால தேயை. இப்போ சுக்கூனில் சத்துனா சுக்கூன் தானே, ஒரு சத்து ஒரு சத்துன்னு சொன்னால் ஒரு சுக்கூனும் ஒரு ஹரக்கத்திற்குன்னு அர்த்தம். அப்போ என்னவாகுது? இத்தகை எப்படி வர? தத்தகையும் இருக்குல்ல, தத்தகையும் எழுதுங்க. எழுதிட்டு தேயை கட் பண்ணுங்க. தேயை கட் பண்ணீங்கன்னு சொன்னால் தத்தன்னு இத்தனை வருதில்ல, வாசிக்க இயலாதுல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாசிக்க முடியாவிட்டால் ஒரு அழிவை சேர்க்கணும். சேர்த்தோம்னு சொன்னால் தத்தகையு என்பதில் வந்து என்ன செய்யும்? தத்தகையு இத்தகின்னு லாஸ்ட்டில் சுக்குன்னு வரும். அது அமுரா இருக்கிறதுனால அதை நீக்கிடணும்ல. 2 சுக்குன்னு செய்ய முடியாது, அதில் ஒரு சுக்குன்னு ஏற்கனவே இருக்குது. அதனால் எழுத்தை போய்க்கிடுவோம். தருமியில் இருமின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அப்போ தத்தகையு என்பது என்ன வாங்கணும்ட்டா இத்தகி, இது ஒருமை. இத்தகையா இருமை. இத்தகையோ கியோன்னு சொல்லக்கூடாது, கூண்டு ஆக்கிடணும். அது உங்களுக்கு என்ன சொல்லியாச்சு. அப்போ இத்தகி நீ பயப்படு, இத்தகையா நீங்கள் 2 பேரும் பயப்படுங்கள், இத்தகு நீங்கள் எல்லாரும் பயப்படுங்கள், யௌமன் ஒரு நாளை பயப்படுங்கள் வருது. அப்போ அந்த ஒத்தகு என்பதில் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணி இந்த நிலை அடைஞ்சிருக்கிறது. இந்த ஒத்தகுவுக்கு என்ன வருது? நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எப்படி மாற்றம் வந்திருக்குது? இந்த வாவை முதல்ல நீங்கள் எடுத்துடணும். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இத்தகு என்று இருக்கிறது. இந்த இத்தகுன்னு வருமானு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வரும் என்று கேட்டால் இஃப்தால என்பது வந்து 2 தே உள்ளதாக எங்கெல்லாம் வரும் என்று சொன்னால் ஃபாவுடைய இடத்துல வந்து முதல் எழுத்து வந்து வாவுயை இருந்துச்சுன்னு வைங்க. அந்த வாவுயை இருந்தால் இஃப்தால மாற்றும் பொழுது அந்த வாவுயை தேயா மாறிக்கணும். இப்போ எசர என்று சொன்னால் ஈத்தசரன்னு வரும்ல, இத்தசர. வசலன் இருக்கிறது, வசலுக்கு எப்படி வரும்? இவ்வு தசலன்னு வரும். அப்படி சொல்லாம இத்தசல. அப்போ 2 தே எங்கே வரும்னு கேட்டால் இஷ்ட அளவுக்கு ஒரு தே தான் வரணும். ஆனால் ஃபஸ்ட்டு எழுத்து வந்து வாவு அல்லது ஏ இருக்கும் என்று சொன்னால், அதாவது வசல, வசன, வக்கைய, எசர இந்த மாதிரியாக இருந்துச்சு என்று சொன்னால் இஃப்தால எடுக்கும் பொழுது அந்த வாவியை தேயா மாறிக்கிறோம். இதை யாபத்தில் வச்சுக்கிறணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வத்தக்குங்கிறோட அசல் என்ன? வக்கைய என்பதை இஃப்தாலன்னு மாற்றினீங்கன்னா இவ்வு தக்கையன்னு சொல்லக்கூடாது, வாவ தேய மாற்றிடணும். இத்தக்கையங்கிறது இத்தக்காண்டு வந்துடும். அதுக்கு வருங்காலம் எத்தகையுன்னு வரும். எத்தகி என்று சொல்லணும். அதுலேருந்து ஏவல் எடுத்தோம்னு சொன்னால் இத்தகி நீட்டக்கூடாதுல. ஏற்கனவே சுக்கூன் அதில் இருக்கிறதுனால அம்ருக்காக வேண்டி ஒரு சுக்கூன் செய்கிறதுனால லாஸ்ட் இடத்தை நீக்கிடுவோம். நீக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஏவல் வினை முன்னிலை ஏவல் வினையில் ஒருமை எப்படி வரும்? இத்தகையா இத்தகு. அந்த ஒத்தகு என்பதில் வந்து இவ்வளோ சேஞ்ச் பண்ணி வந்திருக்குது. ஆனால் நீங்கள் படித்த பாடம்னாலும் என்ன செஞ்சுருக்கு? இவ்வளோ மாற்றங்களை அடைந்து இப்படி வந்திருக்கு என்பதை என்ன செய்யணும்? வழங்கி கொள்ளணும். அதுக்கு அடுத்தது யௌமுன்னு ஒரு பேர் சொல்லு, அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் லா தஜிசி. இந்த லா வந்தோம்னு வழங்கி படித்தது தானே, இது சர்ப்பு தானே. லா தஜிசிங்கிற என்ன? ஜசையன்னு ஒரு நல்லா பார்த்தோன்னு தெரியுது. ஜசையன்னா ஜசான்னு சொல்லணும். அதனுடைய வருங்காலம்
எஜிசின்னு சொல்லலாமன்னா எஜிசின்னு தான் சொல்லணும். எஜிசியுடைய பெண்பால் என்ன? தஜிசி. லா தஜிசி. அப்போ ஜஸா என்று சொன்னால் அதாவது போதுமாகிறதுன்ற ஜஸான்னு சொன்னான். லா தஜிசி நஃப்சுன். ஒரு நஃப்ஸு வந்து இன்னொரு நஃப்ஸுக்கு எந்த ஒன்றையும் அது காப்பாற்றாதுங்கிறதுக்காக சொல்கிற வார்த்தை. அப்போ லா தஜிசி என்பது வந்து சென்ற வருங்கால வினையில் எதிர்மறை ஜஸா என்பதில் இருந்து எஜிசின்னு ஆக்கி அதில் வந்து பெண்பால் வந்து தஜிசின்னு வரும். ஏன் பெண்பாலாக வருதுன்னு கேட்டால் பின்னாடி நஃப்ஸு வருதுல்ல, நஃப்ஸுங்கிறது அரபியில் வந்து பெண்பால். நஃப்ஸுன்னு வர்ற இடத்துல எல்லாம் என்ன வர்றேன், அது பெண்பாலை தான் யூஸ் பண்ணுவாங்க. நஃப்ஸுங்கிற சொல்லுலத்தே இல்லாட்டாலும் நஃப்ஸுங்கிற அந்த சொல்லு எதுக்குரியது? பெண்பாலாக பயன்படுத்தப்படும். லா எஜிசி நஃப்ஸுன்னு சொல்லக்கூடாது. லா எஜிசி ஜெய்துன்னு சொல்லலாம். நஃப்ஸு வந்துருச்சுன்னு சொன்னால், ஃபாயிலா நஃப்ஸு வந்துருச்சுன்னு சொன்னால் லா எஜிசிங்கிறது லா தஜிசின்னு மாறிக்கணும். அப்போ லா தஜிசி காப்பாற்றாது, நஃப்ஸுன் எந்த ஒரு நஃப்ஸும் காப்பாற்றாது, அந்நஃப்ஸின் வேற எந்த ஒரு நஃப்ஸையும் காப்பாற்றாதுன்னு வருது. அப்போ லா தஜிசிங்கிறது நீங்கள் படித்தது தானே? நீங்கள் படித்தது தான். என்ன படித்தது? இந்த ஜஸாங்கிற சொல்ல வேண்டாம் நீங்கள் படிக்காமல் இருக்கலாம். இந்த அமைப்பு படித்தது தானே. இது வருங்கால வினை ஜஸைன்னு இருக்கும், எஜிசின்னு மாறும், அது தஜிசின்னு மாறும், அதில் லா சேர்த்தா எதிர்மறையா, இதெல்லாம் படித்தது தானே. லா தஜிசின்னா காப்பாற்றாது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். நஃப்ஸுன்னா அது பேர் சொல்லு, தனி சொல்லு. அந்நஃப்ஸின், இந்த அண்ணுங்கிறது கூட அந்த 19 எழுத்தில் ஒரு எழுத்து, அதனால் நஃப்ஸின் வந்திருக்குது. அது பிறகு பார்த்துக்குருவோம். ஷெய் அன், ஷெய் உன் என்றால் ஒரு பொருள். ஷெய் அன் என்றால் பொருளை, இந்த ஐகாரத்துக்காக வேண்டி அது நெசப்பு வந்திருக்குது, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது வந்து வலா யுகுபலு. இதில் நம்ம நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.